ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்யூமேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரெஸ்யூமேவை ரெஸ்யூம் அண்ட் ரெஸ்யூமேன்னு சொல்லலாம். நவுனாக யூஸ் பண்ணும்போது ரெஸ்யூமேன்னு சொல்லணும், வேர்பாக யூஸ் பண்ணும்போது ரெஸ்யூம்னு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த ரெஸ்யூம் அப்படிங்கிறது ஜாப், கெரியர், ஹையரிங் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு கோவிட்-19 சுச்சுவேஷனில் எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. ஆன்லைன்லேயே இன்டர்வியூ, ஆன்லைன்லேயே ஹையரிங், ஆன்லைன்லேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஜாப்க்கு எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் உங்களோட ரெஸ்யூமேல நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்காது. பிகாஸ் ஜட்ஜிங் பேனல்ஸ்க்கு நீங்கள் யாருனே தெரியாது. ஸோ உங்கள் ரெஸ்யூமேவை வச்சு தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூஸ் அப்போலாம் பேசிக்கான கொஷின்ஸ் லைக் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டக்கப்புறம் அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிற கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட ரெஸ்யூமேவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். லைக் நீங்கள் ஸ்ட்ரென்த்தில் என்ன எழுதியிருக்கீங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அச்சீவ்மெண்ட்லலாம் என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கரிக்குலம் விட்டே சிவி அண்ட் ரெஸ்யூமே இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிவி அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு 3 to 4 பேஜஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதான் கரிக்குலம் விட்டே. ரெஸ்யூமுங்கிறது ஃப்ரெஷர்ஸ், அவங்கக்கிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. அவங்களோட ஸ்கில்ஸ், எஜுகேஷன் இது மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ அதுதான் ரெஸ்யூமே. ரெஸ்யூம் யூஸ்வலாக 1 இல்லைனா 1.5 பேஜஸ் இதுக்குள்ளேயே முடிக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பெஸ்ட்டான ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் 10 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 10 டிஃப்ரெண்ட் ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஒரே ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணிவிட்டு 10 பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பார்த்து ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. ஒரு கம்பெனிஸ்க்கும் ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்கும், ஐடியாலஜிஸ் இருக்கும். ஸோ அவங்களோட கான்செப்ட், அவங்களோட ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே படித்து பார்த்து அதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு தான் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணும். ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்லையுமே அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களோட கீவேர்ட். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கேண்டிடேட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி அதில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தில், ஸ்கில்ஸ், ஹாபீஸ் இதிலலாம் ஆட் பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா மற்ற எல்லா ரெஸ்யூம்ஸை விட உங்களோட ரெஸ்யூம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியும். அண்ட் செகண்ட் டிப் என்னென்னா, நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்கில் எழுதுறீங்களோ இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப்க்கு ரிலையபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு 4 ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா குக் பண்ண தெரியும். செகண்ட், உங்களுக்கு எல்லா சுச்சுவேஷன்லையும் அடாப்ட் ஆகிக்க தெரியும். அண்ட் தேர்ட், உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும். ஃபோர்த் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட குக்கிங் ஸ்கில் அண்ட் டான்ஸிங் ஸ்கில் வச்சு அவங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன அங்கே எழுதணும்னா அடாப்டபிள் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் இது 2 மட்டும்தான் எழுதணும். அண்ட் தேர்ட் டிப் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணும்போது உங்களோட ஒரு பிக்சர், உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெஸ்யூமேவோட டாப்பில் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணுறது மூலயமா ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை அங்கே ஜட்ஜிங் பேனல்ஸ்க்கு க்ரியேட் பண்ணும். ஒரு 50 ரெஸ்யூமேஸ் வருதுன்னா அதில் 4 பேர் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 4 பேர் மட்டும் தனியாக அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதனால கூட மேபி யூ கேன் கெட் செலக்டட். இந்த பிக்சர் நீங்கள் கிளிப் பண்ணக்கூடாது, ஸ்டேபிள் பின்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் ரெஸ்யூமே கூடவே அதை ஸ்கேன் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் டிப் என்னென்னா, உங்களோட ரெஸ்யூமோட லென்த் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். பிகாஸ் உங்களோட ரெஸ்யூமேவை படிக்க அவங்க ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 1 to 1.5 பேஜஸ் தான். இப்போ உங்ககிட்ட 10 அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதில் டாப் 3 மட்டும் எழுதினா போதும். எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபிஃப்த் டிப் பார்த்தீங்கன்னா, உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட ரெஸ்யூமேயோட லெஃப்ட் சைடில் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பீங்களே, அதில் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டானதாக இருக்கணும். பிகாஸ் அதை யூஸ் பண்ணி தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். சில பேர் வச்சுருப்பாங்க dadslittleprincess@gmail.com, yoyoboy@gmail.com இந்த மாதிரிலாம் மெயில் ஐடிஸ் இருக்கக்கூடாது. அது ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும். உங்களோட மெயில் ஐடிஸ் எப்படி இருக்கும்னா, உங்கள் நேம் ஃபாலோட் பை எனி ஹோஸ்ட், ஜிமெயிலாக இருக்கட்டும், ஹாட்மெயிலாக இருக்கட்டும், யாஹூ, எனிதிங் எது வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 6th டிப் பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஸ்டேட்டு, சிட்டி இது எல்லாமே உங்களுக்கு நாட் நெசசரி. ஸோ இதை நீங்கள் ஃப்ரெண்ட்லியே போடக்கூடாது. லாஸ்ட்டாக ஒரு செக்ஷனில் சின்னதாக ரொம்ப கரெக்டாக, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அட்ரஸ் எல்லாமே லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணால் போதும். பிகாஸ் அதை வச்சா உங்களுக்கு அந்த யூஸுமே இல்லை. எதை நீங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டணும்னா உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட ஹாபீஸ், உங்களோட ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ இதெல்லாமே ஃப்ரண்ட்டில் வரணும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸோட இன்ஃபோ
அது வந்து லாஸ்ட்டாக சின்னதாக இருந்தால் போதும். அண்ட் 7th டிப் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் வேர்ட்ஸ் இல்லைனா சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் சைல்டிஷாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் இன் யோர் கம்பெனி, ஐ எம் ரியலி என்தூசியாஸ்டிக் டு ஒர்க் இன் யோர் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி கொஞ்சம் ஜென்யூனான ஃபார்மலான சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். அண்ட் 8th டிப் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமே வந்து கலர் பிரிண்ட் அவுட்டாக இருந்தால் வெல் அண்ட் குட். பிகாஸ் ஒரே கலரில் இருக்கிறது ரொம்ப பிளெயினாக போரிங்காக இருக்கும். ஸோ கலர் பிரிண்ட் அவுட் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குன்னு நீங்கள் 4க்கும் மேற்பட்ட கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு ரெயின்போ மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமமாக 2 இல்லைனா 3 கலர்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற கலர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக், ஒயிட், க்ரீன் இதில் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். சில கலர்ஸ் இருக்கும் லைக் பர்பிள், பிங்க், நியான், பர்கண்டி இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும். ஸோ கலர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபார்மலான கலர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமேவை க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் 9th டிப் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமேவை கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிட்டக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே வந்து அதில் டேட்டு, சைனு, உங்கள் ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து நீங்கள் வீட்லேயே எல்லாமே செக் பண்ணிவிட்டு சைன் எல்லாமே வீட்லேயே நீங்கள் போட்டுட்டு போங்க. பிகாஸ் ஆஃபீஸில் உட்காந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப ஆல்ரெடி பயங்கர டென்ஷனில் இருப்பீங்க. அதில் இது மறந்துட்டோம் அது மறந்துட்டோன்னா அது பயங்கர டென்ஷன் ஆகிடும். ஸோ வீட்லேயே எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வீட்லேயே எல்லாமே டேட்டு, சைன் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டக்கப்புறம் கூட ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக உங்களோட ரெஸ்யூமேவை நீங்களே படித்து பாருங்கள். அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். பிகாஸ் அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அது எல்லாத்துமே வந்து உங்களோட ரெஸ்யூம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூமில் நீங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்கான எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் அதில் எழுதிட்டிங்கன்னா அதை பற்றி கொஷின் கேட்டு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் எதுவுமே அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக மறுபடியும் ரீட் பண்ணி மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை அப்போவே கரெக்ட் பண்ணி மறுபடியும் கூட பிரிண்ட் அவுட் எடுங்க, ஒன்றும் ஆகாது. ஸோ பெஸ்ட்டான ரெஸ்யூமேவை இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் பெஸ்ட்டான ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து ஃபார்மேட் எப்படி வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் சொல்கிறேன். அடுத்தது வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பயங்கரமாக ரெஸ்யூம்லாம் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும்போது அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் பே பண்ணால் தான் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதாச்சும் கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டான வெப்சைட் அதில் நம்ம ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணுற மாதிரியான வெப்சைட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ராஜா டெக்னோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட ரீசன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.